ஹே ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இந்த வீடியோ நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான பார்ட்டை நீங்கள் கவனிச்சிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் அரவுண்ட் இப்போ என்ன ஏப்ரல் 2026 இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க. ஒரு ஒரு கடைசி பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எக்ஸாம கிளியர் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல இருந்தீங்க. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அந்த மாதிரி அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் பத்தி பேசப் போறோம். அண்ட் அதேபோல நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான 2 கோர்சஸ் இருக்கு. அதாவது குரூப் 2 2A அண்ட் குரூப் 4க்கான கோர்சஸ் பிளஸ் குரூப் 1 பிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச். இந்த 2 பேட்சோட டீட்டெயில்ஸ் என்ன? இப்போ நீங்க ஏப்ரல் மந்த்ல இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோர்ஸ்ல? நம்ம என்ன குடுக்குறோம்? இந்த கிளாரிட்டி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுல இதுவரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? இனி வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன ஏது? அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த 2 செக்ஷன்ல சொல்லப் போறோம். ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டு. இப்போ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணிருவோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நெறைய முறை எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரெஷரா, ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி ஃபர்ஸ்ட் 3 செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கிறோம்னு வைங்க. ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எப்போதுமே எல்லா வீடியோல, எல்லா முறை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லாருக்கும், நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க முதல்ல நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேனா, இல்லையா அப்படிங்கிறத தெளிவா முடிவு பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்லாம் ஒரு ஒரு சும்மா ஒரு முடிவு பண்ணாம தீர்க்கமா படிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது கரை சேர்றது இல்ல. அதனால இத விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சாலிடா ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் டிசைட் யுவர் செல்ஃப். முதல்ல நம்ம படிக்கிறோமா இல்லையா? இது வேணுமா வேண்டாமா? இது இல்லன்னா இன்னொரு வேலைக்கு போயிருவேன். இது இல்லன்னா அந்த வேலைய செய்வேன் அப்படின்னா, அந்த இன்னொரு வேலையில தான் நீங்க போய் பார்க்க போறீங்க. அப்போ இத தவிர்த்து எனக்கு வேற வழியே கிடையாது. அப்போ நீங்க இந்த வேலைய சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னாவோ அல்லது டிஎன்பிஎஸ்சி படிக்கல நீங்க எந்த செக்ஷன்ல இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி படிக்கணுமா வேண்டாமான்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னுலாம் ஸ்டார்ட் பண்ணாம, இந்த கேள்விக்கு எஸ் அப்படின்னா தான் மற்ற எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த வீடியோ ஃபர்தரா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லன்னா இல்ல. இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி. அதற்கு அடுத்ததுல ஃபர்ஸ்ட் சிலபஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நீங்க இது நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த மிஸ்டேக்க பண்றாங்க. எனக்கு பிசிக்ஸ் நல்லா வரும் அப்படிங்கிறதுனால, நான் பிசிக்ஸ் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்னா, பரீட்சையில போய் எனக்கு பிசிக்ஸ்ல இருந்து 50 கேள்வி கேட்க போறது இல்ல. எனக்கு என்ன பாடம் நல்லா வருமோ, என்னால எந்த சப்ஜெக்ட்ட நல்லா படிக்க முடியுமோ, அதையவே நல்லா படிச்சுட்டு, பரீட்சையில எங்க அதிக கேள்வி கேட்பாங்களோ, அதைய நல்லா படிக்காம விட்டுறது. அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. முதல்ல பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிக்கும்போதே, நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட் இல்ல ஏற்கனவே படிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க கேள்வி கேட்பாங்களோ அத படிங்க. அதை விட்டுட்டு எங்க கேள்வி வராதோ அந்த ஏரியால நீங்க அதிக எஃபோர்ட்ஸ் போட்டு பயன் இல்லாம போயிடும். நீங்க நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் நெறைய படிக்கலாம். நல்ல வெல் வெர்ஸ்டான ஒரு நாலேட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். ஆனா அதற்காக குரூப் 4 கிளியர் பண்ணிட முடியுமா? முடியாது. தமிழ்ல 100 கேள்வி கேட்க போறாங்க. கணிதத்துல 25 கேள்வி இருக்க போகுது. ரீசனிங் சேர்த்து 25 கேள்வி. இதையெல்லாம் சரியா சால்வ் பண்ண தெரிஞ்சா தான் நீங்க கிளியர் பண்ண முடியும். எவ்வளவு சூப்பரான ஒரு பாலிட்டி நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா கூட, பாலிட்டில எத்தனை கேள்வியோ அவ்வளோ தானே. அப்போ மீதி எங்க அதிக கேள்வி கேட்குறாங்களோ, அதில தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதிக கவனத்த செலுத்தி ஆகணும். ஸோ இதில கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ், அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம். முதல்ல தேர்வ புரிஞ்சுக்கோங்க. எங்க கேள்வி கேட்குறாங்க? எத படிக்கிறது? இன்னைக்கு இந்த எத படிக்கிறது? ஹவ் டு ஸ்டடி? வேர் டு ஸ்டடிங்கிறது ஒரு பெரிய பிக்கஸ்ட் குவெஸ்டினா மாறி நிக்குது. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி இந்த ஸ்கூல் புக்க தாண்டி அவுட் சோர்ஸ்ல இருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸோ 10 கேள்வி கூட கேட்டுறாங்க. சான்சஸ் ஆர் தேர். அவுட் சோர்ஸ் படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். மாற்று கருத்து இல்ல. நிறைய கொஞ்சம் தேடி தேடி படிக்க வேண்டிய தேவை இருக்கு. முன்னாடி மாதிரி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் ஓரியன்டடாவே இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம கிளியர் பண்றது சிரமமா இருக்கு. அது உண்மதான். ஆனா 200 கேள்வி, 100 கேள்வி தமிழ், 25 கேள்வி மேத்தமேட்டிக்ஸ் விட்டுருங்க. 75 கேள்வி ஜிஎஸ். அந்த 75 கேள்வி பொது அறிவுல ஒரு 5 கேள்வியோ 10 கேள்வியோ வெளியில இருந்து வருதுன்னு சொல்லிட்டு மீதி 65 கேள்விய கோட்டை விட்டுட்டு ஒரு பயனுமே இல்ல. அப்போ ஸ்கூல் புக்க தான் படிக்க போறீங்க. அத சிலபஸ் வைஸ் படிக்க போறீங்க. நெறைய முறை எல்லா வீடியோலயும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் பலமுறை சொல்லிட்டேன்.
அது என்னன்னா, இப்போ 10வது புத்தகத்துல முதல் உலகப் போர் பத்தி, 2ஆம் உலகப் போர் பத்தி குடுக்குறாங்க. படிக்கணுமா வேண்டாமா? வேண்டாம். ஏன்னா சிலபஸ்ல இல்ல. அப்ப சிலபஸ்ல இருக்கிறத படிக்க போறீங்க. அது ஸ்கூல் புக்ல எந்த இடத்துல இருக்கோ அதைய படிக்க போறீங்க. இப்ப இது 2ல ஒரு விஷயத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்க தெளிவா படிச்சுட்டு ஜிஎஸ்ஸ நல்லா எழுதுனாலே வேலைய வாங்கிக்கலாம். பெருசா அத தாண்டி ஒண்ணும் போறதில்ல. தமிழ் நெறைய கேள்வி கேட்கறாங்க. அப்ப தமிழ்ல நெறைய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. குரூப் 4, 2 அல்லது நீங்க வந்து இந்த இந்த தமிழ் சார்ந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவரா, அதாவது தமிழ் எக்ஸாம்க்கு அது மாதிரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழுக்கு அதிக முக்கியத்துவம். எங்க கேள்வி கேட்கறாங்களோ அங்க படிங்க. அதான் சொல்ல வரேன். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறோமோ இல்லையா, அதை முடிவு பண்ணிட்டு படிங்க. பாதி மனநிலையில ஆரம்பிக்காதீங்க. அது உங்களுக்கும் பயன் இருக்காது, எனக்கும் பயன் இருக்காது. அது மாதிரி வந்து போயிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ. இத விட்டா எனக்கு வேற எதுவுமே இல்ல. அப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும். வேற வேற எந்த யோசனையுமே இருக்கக்கூடாது. 2வது பரீட்சையில என்ன கேட்பாங்க? இது எப்படிப்பட்ட பரீட்சை? எங்க படிக்கணும்? அதற்கு என்ன சோர்ஸ்? அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, பரீட்சைய நெறைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சிலபஸ நல்லா புரிஞ்சுக்கிட்டு, வெயிட்டேஜ் புரிஞ்சுக்கிட்டு, கேள்வி எங்க கேட்பாங்களோ அங்க படிங்க. அத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பி கன்சிஸ்டன்ட். இது வந்து நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ்ட்ட இல்ல. புதுசா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டா இருந்தாலும் சரி, இதுவரை கவுன்சிலிங் ஹால்ல கடைசி பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வேலைய எடுக்காம வந்திருந்தீங்கனாலும் சரி, இந்த கன்சிஸ்டன்சி இட் இஸ் வெரி, வெரி மஸ்ட். சூப்பரா படிச்சுட்டு இருந்த ஒரு ஆஸ்பிரண்ட் இப்ப பாருங்க ஒரு குரூப் 2, 2A மெயின்ஸ தள்ளி போட்டாங்க. சம் இஷ்யூ இருந்தது. அதனால அந்த எக்ஸாம வந்து தள்ளி வச்சுட்டு, மறுபடியும் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சுன்னு ஒரு ஒரு போஸ்ட்பான் பண்ணி பரீட்சை நடத்துறாங்க. போன முறை பரீட்சை எழுத போகும்போது நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு ஆஸ்பிரண்ட் அடுத்த முறை பரீட்சை எழுத போகும்போது, அந்த குறுக்க இருந்த 10, 15 நாள்ல படிக்காம விட்டாரு. அடுத்த வேலை அது இதுன்னு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. அடுத்த முறை அந்த எக்ஸாம தள்ளி போட்டு அதே எக்ஸாம், அதே கொஸ்டின் பேப்பர், அதே சிலபஸ். போய் எழுதும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இல்ல மெயின்ஸ்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல சார் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்போ எவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஆஸ்பிரண்ட்டா இருந்தீங்கனாலும், எவ்வளோ நல்லா படிச்சிருந்தீங்கனாலும், தொடர்ந்து ரிவிஷன்லயே இருந்து டச்லயே இருந்தா தான் போய் பரீட்சையில பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கன்சிஸ்டன்ட். இது வந்து உங்களுக்கான தாரக மந்திரமா இருக்கணும். தொடர்ந்து படிக்கணும். பரீட்சையில பாஸ் ஆகி எக்ஸாம்ல நீங்க வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி கவுன்சிலிங்ல முடிச்சு மாச சம்பளம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த கன்சிஸ்டன்சி ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம நல்ல கம்பேரிட்டிவா பார்க்கலாம். முன்னாடியே படிச்சுட்டு இருந்த நிறைய ஆஸ்பிரண்ட் அல்லது போன எக்ஸாம்ல ஒரு ஒரு லாஸ்ட் பாயிண்ட்ல வேலையை மிஸ் பண்ணியிருந்த ஆஸ்பிரண்ட் எந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்ச்ல நல்லா படிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு மேபி ஒரு எக்ஸாம வந்து ஒரு 0.25ல 0.5ல மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, மறுபடியும் தொடர்ந்து படிக்காம விட்டுருவாங்க. அப்ப தொடர்ந்து படிக்காம விடுறதுனால என்னவாயிடுது, திரும்ப வந்து அவங்க வந்து அந்த அந்த தொடர்ச்சியான ஒரு ரிவிஷன்ல இல்லாததுனால டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து எழுத முடியாது. ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதணும். டைம் மேனேஜ்மென்ட் கோட்ட விட்டுருவாங்க. அதனால தான் பழைய ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் தெரியும், சிலபஸ் தெரியும், டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். டைம் மேனேஜ்மென்ட்னா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம். 200 கேள்வி எழுத போறீங்க. ஆனா 3 மணி நேரம் வச்சு 180 நிமிஷம் தான். 200 கேள்வி ஆனா 180 நிமிஷம் தான். அப்ப டைம் ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணா தான் போய் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் பிஒய்க்யூ படிக்கணும், எங்க இருந்து கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். இது எல்லாமே தெரியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து டச்ல இருக்க மாட்டாங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும் எல்லாம் தெரியும். ஆனா ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்க. அப்ப திரும்ப 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 டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் உங்கள வந்து மறுபடியும் எக்ஸாம கிளியர் பண்ற வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடியது அந்த டெஸ்ட் பேட்ச் தான். அதனால தொடர்ச்சியா வந்து அந்த புத்தகத்தோட ஸ்டே இன் டச், அந்த ப்ராசஸோட அந்த படிக்கக்கூடிய அந்த ஜேர்னில தொடர்ந்து இருங்க. அடுத்து ஒரு ஒரு எக்ஸாம மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த எக்ஸாம் வரதுக்குள்ள ஒரு 100 நாள் இருக்குன்னா, ஒரு 200 நாள் இருக்குன்னா, அந்த எக்ஸாம் வர வரைக்கும் அந்த மாணவர் வந்து டச்ல இல்லாம போயிடுறாரு. அது வந்து ஒரு பெரும் சிரமமா போயிடுது. அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. ஸ்டே இன் டச். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. ஜாலியா படிங்க. படிச்சிடலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்லைன் பேட்ச்ல அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபும் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸும் தான். அப்போ இவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல விரும்புறது என்ன அப்படின்ட்டுனா, டைம் மேனேஜ்மென்ட். முதல்ல வந்து டைம் மேனேஜ்மென்ட்ட நல்லா கத்துக்கோங்க. நெறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெறைய முறை நம்ம வந்து ஒவ்வொரு முறை வந்து வீடியோஸ போடும்போதும், கோர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த விஷயத்த நெறைய முறை நான் பேசியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து கூட எக்ஸாம கிளியர் பண்ற மாணவர்களும் உண்டு. நல்ல சௌகரியமா வந்து நல்ல லக்ஸரியஸா ஃபீஸ கட்டி அப்பா, அம்மா கொண்டு போய் பல லட்சம் ரூபாய கொட்டி படிக்க வச்சு கூட எக்ஸாம கிளியர் பண்ணாம வரக்கூடியவர்களும் உண்டு. நம்ம சரி, தப்புன்னு யாரையும் ஜட்ஜ் பண்ண விரும்பல. ஆனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நேரத்த சரியாக கால்குலேட் பண்ணி நேரத்த சரியாக பயன்படுத்துனீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும் வெற்றி பெறலாம். வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெறைய இருக்கு. ஆடு மேய்க்கக்கூடிய இடத்துல இருந்து யுபிஎஸ்சி கிளியர் பண்ணி வரக்கூடியவர்கள் உண்டு. நீங்க வந்து நாள் முழுக்க கொத்து வேலை செஞ்சுட்டு, அதே மாணவர் வந்து படிச்சு குரூப் 4 கிளியர் பண்ண கதையெல்லாம் கூட உண்டு. நம்ம பல ஆயிரம் மாணவர்கள பார்க்குறோம், ட்ரெயின் பண்றோம். பல ஆயிரம் மாணவர்களுக்கு சொல்லி தரோம். காரணம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. படிக்கிறவங்க எவ்வளோ கடினமான சூழல்ல இருந்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால நீங்க காரணம் சொல்லாம படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே வந்துரலாம். அப்ப எப்படி படிக்கிறது? டைம் மேனேஜ்மென்ட். என்ன டைம் மேனேஜ்மென்ட்? 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் வேலை செய்றோம். அப்ப கூட 16 மணி நேரம் தான் போயிருக்கு. இன்னொரு 8 மணி நேரம் இருக்கு.
நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 8 மணி நேரத்த கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்து பயன்படுத்தினாலே எக்ஸாம கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க எலக்ஷன் டைமு. இந்த டைம்ல நீங்க வந்து கடுமையான உழைப்புனா என்ன அப்படின்னு அரசியல்வாதிகள பார்த்து கத்துக்கலாம். அடிக்கிற வெயில்ல நம்ம போய் வெளிய நிக்கிறது அவ்வளோ சிரமமா இருக்கும். ஆனா வந்து மிக கடுமையான அளவு 70 வயசுல, 65 வயசுல போராடி, போராடி வந்து அவங்க வந்து பேசி உடனே வெற்றி கிடைச்சிற போதா? அவ்ளோ உழைப்ப போட்டு கூட அவங்க தோல்வி அடையலாம். ஆனாலும் மறுபடியும் போராடி வெற்றி பெற்று, அது மிக டஃப்பான ஒரு ஃபீல்டா இருக்கும். அப்படி ஒரு டஃப்பான ஃபீல்டுல ஜெயிச்சா தான், அந்த அந்த வெற்றி வந்து இன்னும் பெரிய சிறப்பானதா மாறி போயிடுது. ஸோ அப்போ எவ்வளோ கடுமையான, எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய சூழல்ல இருந்தாலும், காரணத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு படிங்க. 8 மணி நேரம் நீங்க வேலைக்கு போறீங்க. 8 மணி நேரம் வந்து நீங்க வந்து தூங்கிர்றீங்க. மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்துல வேற ஏதாவது ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் வந்து வீணா போயிடுச்சு. அல்லது வந்து ரெடி ஆனது அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கூட, இன்னமும் ஒரு 6 மணி நேரம் இருக்கும். அந்த 6 மணி நேரத்த பிடிச்சு டெய்லி 6 மணி நேரம், டெய்லி 4 மணி நேரம் ரெகுலரா படிச்சுட்டு வந்தா, ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பர் டூப்பரா நீங்க எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு, அப்படியே வந்து அடுத்த கட்ட ஒரு லைஃப்க்கு போயிடலாம். உட்காந்து காரணம் இந்த 6 மணி நேரம் உட்காந்து காரணம் சொல்லிக்கிட்டு, இல்ல இந்த 6 மணி நேரம் உட்காந்து வொரி பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்படியே இருக்க வேண்டியது தான். நேரம் மேலாண்மை மட்டும் தான் இந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பரீட்சைய கிளியர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ. அத வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரிய போட்டு, நோட்ட போட்டு எழுதுங்க. என்ன படிச்சோம்? இன்னைக்கு என்ன படிச்சோம்? எவ்வளோ நேரம் என்ன வேலை செஞ்சோம்? நம்மளோட 24 மணி நேரத்த எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணோம்னு பேனா, பேப்பர்ல எழுதி பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு, எங்க நேரம் இல்லைன்னு தெள்ள தெளிவா தெரியும். காலையில அதிகாலையில 2 மணிக்கு எழுந்து உட்காந்து படிங்க. குழந்தைங்க தொந்தரவு பண்றாங்கன்னா. இல்ல நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, வரீங்க அப்படின்ட்டுனா, அதற்கு தகுந்த மாரி என்ன நேரம் இருக்கோ எந்திரிச்சு, அதற்கு தகுந்த மாரி கால்குலேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. காரணம் சொல்லாதீங்க. நேர மேலாண்மை பண்ணுங்க, படிச்சிரலாம். நேர மேலாண்மை பண்ணதுக்கப்புறம் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டுனா, முக்கியமான பாடங்களை முதல்ல படிங்க. முக்கியமான பாடங்கள்ங்கிறது நான் இங்க எத மீன் பண்றேன் அப்படின்ட்டுனா, சிலபஸ்ல எங்க வெயிட்டேஜ் இருக்கோ அத படிங்க. யூனிட் 6, யூனிட் 5, தமிழ், கணிதம், பாலிட்டி இதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் குடுத்து படிங்க. இதெல்லாம் எங்க படிக்கிறது? நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, கையில கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னா, நான் அவுட் சோர்ஸ் புக் வாங்குறேன், அவுட் சோர்ஸ் புக் வாங்குறேன்னு சொல்லி எதையாச்சும் வாங்கிட்டே இருக்காதீங்க. ஸ்கூல் புக்க வாங்குங்க. ஸ்கூல் புக்க நல்லா படிங்க. ஸ்கூல் புக்ல ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் போட்டு பாருங்க. போதுமானது. ஸ்கூல் புக்க நல்லா படிச்சு முடிச்ச பிறகு அந்த 1.2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம். அகரம் முதல எழுத்தெல்லாம் அந்த அகரங்கள் படித்த பிறகு தான் நீங்க வந்து அடுத்த எழுத்து படிக்கணும். ஏபிசிடி படிச்ச பிறகு தான் லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாம் போகணும். ஸ்கூல் புக்க படிச்சு முடிச்சுட்டு தான் அவுட் சோர்ஸ் போகணும். எடுத்த உடனே எதையாவது ஒரு புத்தகத்த வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்க படிக்காமலே விட்டுட்டு இருந்தா, அது அது அவ்வளவு தூரம் வந்து வொர்க் அவுட் ஆகுறது இல்ல. அண்ட் அதேபோல ஸ்டடி அண்ட் டெஸ்ட் அண்ட் அதேபோல ஜர்னலிங். ஜர்னலிங்னா டைரி எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. தயவு செஞ்சு எழுதுங்க. எங்க உங்களோட நேரம் வீணாகுது, எங்க எவ்வளோ நேரத்த செலவு பண்றீங்க அப்படிங்கிறது எழுதுனீங்கனாவே உங்களுக்கு என்ன டைம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். உங்கள நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல உண்மையிலேயே உங்க லைஃப்ல படிக்கிறதுக்கான நேரம் இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறத நோட்டு, பேனா, பேப்பர் வச்சு உங்களுக்கு நீங்களே எழுதும்போது அது தெள்ள தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் அந்த கேள்விக்கு நான் இதுதான் வந்து குடுக்க போற பதில். அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்றது? எங்க ஸ்டார்ட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். இதற்கு மேல இந்த 2மே வந்து நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லப் போறேன். ஸோ அப்ப அத வந்து நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஒன் லைனரா இந்த கோர்ஸோட பிரைஸ் தெரியணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து 5,999. இது வந்து குரூப் 2 2A கோர்ஸ். இது இப்போதைக்கு ஆஃபர் பிரைஸா 2,999 போயிட்டு இருக்கு. அண்ட் ஏப்ரலோட வந்து இந்த பேட்ச் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஏன்னா அதற்கப்புறம் வந்து விச் இஸ் இந்த லாங் டெர்ம் படிக்கக்கூடிய பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இப்பவே ஜாயின் பண்ணுங்க. அண்ட் குரூப் 1 பொறுத்தவரையில இந்த பேட்சோட பிரைஸ் வந்து ரூ. 9,999. இப்போ வந்து 5,999 ஒரு ஆஃபரா வந்து இப்போ இப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெரியும் செப்டம்பர்ல பரீட்சை. அதனால முதல்ல வரக்கூடிய பரீட்சை இதுதான். அதனால இது எக்காரணம் கொண்டும் அது ஒரே பேட்ச் தான். இதுல வந்து நீங்க நம்ம வந்து இப்போ இப்போ பாலிட்டில மொத்தம் 3 கிளாஸ் முடிச்சிருக்கோம். இப்போ பாலிட்டி தான் போயிட்டு இருக்கு. இப்போ பாலிட்டில மொத்தம் 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்ட்டுனா 4வது கிளாஸ்ல இருந்தா பிக்கப் பண்ணிக்கணும். இந்த 3 கிளாஸ் ரெக்கார்டடா இருக்கும். அத தான் நீங்க திரும்ப பார்த்துக்கிற மாரி இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஏதுன்னு. பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா இதுதான் பிரைஸ். நான் கோர்ஸ் டீடைல்ஸ் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நெறைய பேரு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் வந்து இந்த குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 பல்க்கான ஸ்ட்ரென்த்த ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொசீஜர தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, ஒரு ப்ரொசீஜர் படி ஆப்பரேட் பண்ணி போகும்போது தான் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். படிக்கிறவங்கள படிக்க விட முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. என்ன எப்படி இத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, முதல் கேள்வி இதுல என்ன அப்படின்ட்டுனா, இப்போ ஆல்ரெடி சில கிளாஸஸ் வந்து போயிருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம போன டிசம்பர்ல இருந்தே இந்த பேட்ச்ச கொண்டு போறோம். அப்போ நெறைய கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ நான் புதுசா ஜாயின் பண்றவங்க எப்படி பிக்கப் பண்ணிக்கிறது? எப்படி வந்து நான் அடுத்து வந்து அடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ எப்படி வந்து இது பண்ணும்? எல்லாம் ரெக்கார்டட் செஷன்ஸ் தானா? இல்ல புதுசா கிளாஸ் இருக்குமா என்ன? அந்த டீட்டெயில்ஸ ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ட் அதேபோல
இந்த ப்ரீவியஸ் கிளாஸை மேனேஜ் பண்ணுறது தான் பிக்கெஸ்ட் கொஸ்டின். ஸோ அதற்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்மளோட வெப்சைட்டு www.gkshankar.com இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா பேட்சில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு gkshankar.educrypt.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். நீங்கள் டைரெக்டாக gkshankar.educrypt.in இந்த வெப்சைட்டில் கூட போய் இது பண்ணிக்கலாம். இவங்க தான் நமக்கு அந்த மொபைல் ஆப் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் இங்கேயே கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஏப்ரலில் ஜாயின் பண்ணால் எப்படி வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. சி, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா கூட டிசம்பர் 2025 இந்த பேட்ச் கொண்டு போகிறதுனால மோர் தென் 200+ லைவ் செஷன்ஸ் வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கிளாஸஸ் இருக்கும். 200க்கும் அதிகமான முன்னாடியே எடுத்து வச்சிருக்க கிளாஸஸ் எல்லாம் டெய்லி காலையில் கிளாஸு, மதிய கிளாஸ், ஈவினிங் கிளாஸ்ன்னு எடுத்துருப்போம்ல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கும். உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ இவ்வளோ கிளாஸ் இருக்கே, எப்படி நம்ம பிக்கப் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் தோணும். இதை ஏன் நான் டிஸ்பிளேல, அதாவது உங்களுக்கு வந்த உடனே அவ்வளோ வீடியோஸ் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரே ரீசன் தான். இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். அதனால நீங்கள் வந்து அதற்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட காம்படிஷனை தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போய் நீங்கள் வீடியோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, அதை போய் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்கோம். அப்போ நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ, இப்போ ஏப்ரல்ல என்ன டேட்ல ஜாயின் பண்றீங்களோ, அப்போலேருந்து நடக்கக்கூடிய கிளாஸஸை படிச்சுட்டு வாங்க. அப்போலேருந்து நடக்கக்கூடிய கிளாஸஸை படிச்சுட்டு வரீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. இப்போ நீங்க குரூப் 1 பேட்ச்ல வரீங்க அப்படின்னா, ஒரு முறை சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. அதற்கு மட்டும்தான் டைம் இருக்கு. திரும்ப திரும்ப எடுக்க முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முறை சிலபஸை முடிக்கலாம், டெஸ்ட்டை முடிக்கலாம், ப்ரிலிம்ஸ் எழுதலாம். இப்போவே நமக்கு வந்து பயங்கர டைட்டான ஸ்கெடியூல் தான். சீக்கிரமாக முடிக்கணும். அந்த மாதிரி தான் குரூப் 1 பேட்ச் வந்து இருக்கும். திரும்ப திரும்ப எடுக்க போகிறோம் அதெல்லாம் கிடையாது. ஒரு முறை தான் எடுக்க முடியும். நீங்கள் வந்து குரூப் 1 பேட்ச்சில் வரீங்க அப்படின்ட்டுனா 4 கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா 4 கிளாஸ் ரெக்கார்டட் செஷனாக தான் பார்த்துக்கணும். திரும்ப எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் இங்கே குரூப் 2 2A பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து ஐவிசின்னு ஒரு டாபிக் போயிருக்கு, டெல்லி சுல்தான் ஒரு டாபிக் போயிருக்கு, குப்தர்கள்னு ஒரு டாபிக் போயிருக்கு. இப்போ அடுத்து நீங்கள் வரும்போது முகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் போயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் முகலாயர்கள் டாபிக்லேருந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா, அதற்கப்புறம் மறுபடியும் மராத்தியர்கள், தென்னிந்திய கிளர்ச்சி இதெல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் ஐவிசி, மறுபடியும் டெல்லி சுல்தான், மறுபடியும் குப்தா அப்படின்னு திரும்ப திரும்ப எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே நேரம் இருக்குது. அதனால நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் 2 முறையாச்சும் எடுக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈவன் அப்படி இருந்தாலுமே கூட இதில் கிளாஸஸ் அண்ட் ஸ்கெடியூல் நிறைய இருக்கிறதுனால முன்னாடி இருக்கக்கூடிய பேட்சஸ்க்கு வந்து கிளாஸஸ் முடியறதுனால நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டுனா, இவங்க எல்லாரையும் அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு ஃபுல்லாக வந்து ப்ரொமோட் பண்ணும். அதனால மேக்ஸிமம் இந்த ஏப்ரலோட இந்த 2A பேட்சை க்ளோஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சாக வந்து அவங்களுக்கு டெஸ்ட் ஸ்கெடியூல் டிஸ்கஷன் அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டுனா ஜாயின் பண்ணிக்க பாருங்க. இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டுனா, நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாலும், இந்த ஏப்ரல் மந்தில் எப்போ ஜாயின் பண்ணாலும், நீங்கள் என்ன டாப்பிக்லேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அதிலிருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. அதிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸை கவனிச்சுட்டு வாங்க. பெருசாக வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அதிகமாக முடிக்க முடியாத அளவுக்கு டஃப்பான சிலபஸ் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய ஏரியா என்னவா இருக்குன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணோம். விச் இஸ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 10 டேஸாக தான் நம்ம வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கு முன்னாடி எல்லாம் ஸ்கூல் புக் பேஸ்டாக ஜிஎஸ் தான் கொண்டு போயிருந்தோம். அதனால இப்போ நீங்கள் மேஜர் சப்ஜெக்டான தமிழில் இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே பிக்கப் பண்ணிக்கலாம். டெய்லி மார்னிங் 6 AM தமிழ் கிளாஸ் தான் இருக்கும். அதனால 100% நீங்கள் வந்து இந்த மந்தில் வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையில் மேத்தமெட்டிக்ஸ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. சிம்பிளிஃபிகேஷனு, பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோஷனு அது மாதிரி முன்னாடி இருந்ததெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் புதுசாக வந்து மேக்ஸ் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் மேக்ஸ்லையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா, திரும்ப எந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸ் மொத்தமே வந்து ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். அப்போ ரீசனிங் இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். டெய்லி எந்தெந்த டைமில் என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிற ஸ்கெடியூல் இப்போ நான் சொல்கிறேன். அதை கவனிச்சிங்கனாவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கலாம். எப்போ கிளாஸ் நடக்கும், எப்போ எந்த கிளாஸ் நடக்கும், எப்படி வந்து அது கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி 2 விதமாக படிக்கணும். ஒன்று ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் படிக்கணும், இன்னொன்று சிலபஸ் வைஸ் படிக்கணும். இந்த சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்க, இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறது அப்படிங்கிறது 2 டாப்பிக்கை சொல்லி இன்னைக்கு இந்த டாபிக் படிச்சுட்டு வாங்க, இந்த 2வது சாப்டர் 3வது சாப்டர்லாம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கறது, டெஸ்ட் அந்த மாதிரி வந்து போகும். ஸோ பேரலா நீங்கள் ஜிஎஸ் பொறுத்தவரையில் ஸ்கூல் புக்கும் படிச்சுக்கணும், சிலபஸையும் படிச்சுக்கணும். அப்படிதான் படிக்கணும். அதில் ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் வைஸ் கிளாஸ் நடத்தும் போது
போது நீங்கள் படிச்சிடுறீங்க. ஸ்கூல் புக்கு டெய்லி 2 சாப்டர் 3 சாப்டராக படிச்சு டெஸ்ட் கொண்டு போயிடும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணால் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா எஸ் 100% மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்த்து பயப்பட வேண்டாம். இவ்வளோ கிளாஸஸ் முடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண உடனே ஃபோல்டர்ஸ் நிறைய இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அது ஏற்கனவே இவ்வளோ கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு அண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த ரெக்கார்டட் செஷனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஓப்பனில் வச்சிருக்கிறது தான். நம்ம ஈஸியாக வந்து அந்த ஃபோல்டர்ஸை ஹைட் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. பட் அப்படி வேண்டாம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த எவ்வளோ கிளாஸஸ் போயிருக்கு, ஏதாவது தேவைப்பட்டால் ரிசோர்ஸ் போய் ரெஃபர் பண்ணணும்னா பண்ணட்டுங்கிறதுக்காக அதை ஓப்பனில் வச்சிருக்கேன். அண்ட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குரூப் 2 2A குரூப் 4 கோர்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிலபஸை முடிக்கிறதுக்கான போதுமான டைம் இருக்குது. தாராளமாக சிலபஸை முடிச்சிடலாம். நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் படிச்சிட முடியுமா, தாராளமாக படிக்கலாம், படிச்சிருங்க. குரூப் 1 பேட்ச் இப்போவே கம்பேரிட்டிவாக சொல்லியிருந்தேன். குரூப் 1க்கு ஆல்ரெடி முடிச்சிருக்க கிளாஸை திரும்ப இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குரூப் 1 படிக்கிறது முடிவு பண்ணிங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு டைம் நம்ம சிலபஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டைம் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சுட்டு ஒரு டைம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு பரீட்சைக்கு போயிட்டாலே பெரிய விஷயம். திரும்ப திரும்ப எடுக்கலாம், அங்கே நேரம் இல்லை. சரி, அண்ட் அதே போல் இதில் எப்படி இந்த கிளாஸஸ் போகும் என்ன, இதை பற்றின டீட்டெயில் சொல்லிடுறேன், கிளியராக வந்து கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இப்போ புதிய மாணவர்கள் வரீங்க அப்படின்ட்டுனா இந்த ப்ரீவியஸ்லி கம்ப்ளீட்டட் டாப்பிக்கை எப்படி நம்ம வந்து முடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ரெக்கார்டட் செஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ லைவ் அட்டன் பண்ணுறீங்கனாலும் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது ரெக்கார்டாக இருக்கும், திரும்ப பார்த்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு தந்துருவீங்க. என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ரெண்டாவது, பைலிங்குலர் கிளாஸ் இருக்குமா? எஸ். இங்கே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்பிளே பண்ணுவாங்க. பேசுறது தமிழில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசி கிளாஸ் எடுக்க போகிறது இல்லை, தமிழில் தான் பேச போகிறாங்க. ஆனால் அந்த கண்டென்ட் வந்து பைலிங்குலாக இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதனால நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம தமிழ் வகுப்பும் எடுக்க போகிறோம், கணிதம் மற்றும் ரீசனிங் அதுவும் எடுக்க போகிறோம், அதே போல் பொதறிவு சிலபஸ் வைஸும் எடுக்க போகிறோம், அது இல்லாமல் ஸ்கூல் புக்கும் எடுக்க போகிறோம், ஆங்கில வகுப்பும் எடுக்க போகிறோம். இப்போ இந்த 2999 பேட்சில் நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டுனா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் வந்து இங்கிலீஷ் படிச்சுக்க முடியுமா அப்படின்னா எஸ், இங்கிலீஷும் எடுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் இப்போ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் 5-10 டேஸாக வந்து தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கிலீஷ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இங்கிலீஷ் வந்து குரூப் 1ல முடிஞ்ச பிறகு இல்லைனா அதிகபட்சம் ஒரு ஜூன் ஜூலைல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் எடுத்துடலாம். 2A பேட்சுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். அப்போ இந்த லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துரும். பட் இது கம்மியான டாபிக்ஸ் தான், கம்மியான சிலபஸ் தான். அதனால இப்போலேருந்தே எடுத்துட்டு இருக்க அளவுக்கு அதில் இது இருக்காது. அதனால லேட்டாக தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஜிஎஸ் போயிட்டு இருக்கு, ஜிஎஸ் தான் ஃபுல்லாக வந்து கவனிக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தினம் காலையில் 6 மணிக்கு தமிழ் கிளாஸ் தான். அண்ட் கணிதம் ஒரு செட்டு முடிச்சாச்சு, ஒரு பேட்ச் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேபி இன்னைக்கு நாளையிலிருந்து அடுத்த செட் ஆஃப் இதை மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திரும்ப வந்து அதை அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கையும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், கவனிங்க. சரி, நீங்கள் தமிழ் மீடியம் மாணவராக இருந்தால் காலையில் 6 மணிக்கு தமிழ் கிளாஸ் இருக்கும். பேரலாக இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குமா? இல்லை, இன்னும் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. மேபி ஒரு ஜூன் மந்த்துக்கு மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருக்கும். பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இங்கிலீஷ் குரூப் 2 2A எக்ஸாமுக்கான இங்கிலீஷை வந்து எடுத்துடலாம். அண்ட் 10 to 1ல் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் அல்லது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கொடுப்பாங்க. இப்போ இது 10th வரைக்கும் போயிட்டா மறுபடியும் 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். டைமும் இருக்குது, படிச்சுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கில் கேள்வி கொடுப்பாங்க, அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் வாங்கி நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் கொடுக்க போகிறது இல்லை. இது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு மெட்டீரியல் புக்கு அதெல்லாம் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. இப்போ நான் இது மாதிரி போர்டில் எழுதி போட்டு கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த கிளாஸ் எடுக்கிற பிடிஎஃப் கொடுத்துடலாம். இது மாதிரி ஏதாவது டெஸ்ட் வைக்கிறோமா அந்த டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துடலாம். பட் ஏதாவது நான் ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப் இதை மட்டும் படித்தால் போதும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிடிஎஃப் கொடுக்க போகிறோமா அப்படின்னா இல்லை. சரி, அப்போது 10 to 1ல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை படிக்க சொல்லி ஒரு 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 டேர்மில் முக்கியமான சாப்டர்ஸ் 4 சாப்டர் 3 சாப்டர் அதோட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. டெய்லி நடக்குது. டெய்லி 2 சாப்டர் 3 சாப்டர் படிக்கிறீங்க, டெஸ்ட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் புக்கை நூக் அண்ட் கார்னர் நல்ல தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது மிக அதிக உழைப்பை வாங்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா டெய்லி அந்த 2 சாப்டர்லேருந்து 50 கேள்வி 100 கேள்வி எடுக்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும், படிக்க வைக்கணும். பயங்கர உழைப்பு வாங்கக்கூடிய ஒரு இடம். பட் ஆனால் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு உங்களை ஸ்கூல் புக்கை படிக்க வச்சா தான் ஜிஎஸ்ல கொஞ்சமாச்சும் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும், தமிழில் கொஞ்சமாச்சும் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ தமிழில் சிலபஸ் வைஸ் என்னென்ன தேவையோ அதையும் இன்க்ளூட் பண்ணி, ஜிஎஸ்ல என்ன தேவையோ அதையும் இன்க்ளூட் பண்ணி மொத்தமாக இந்த 10 to 1 வந்து ஒரு ஸ்கூல் புக்குக்கான டைமாக இருக்கும். இங்கே 6 o'clock வரக்கூடிய 6 மணிக்கு வரக்கூடிய தமிழ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் வைஸ் தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இங்கே போகும்.
அண்ட் 2 to 5 மோஸ்ட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதாவது வந்து கிளாஸ் தேவைப்பட்டா ரொம்ப ஒரு 2, 3 ஸ்டாஃப் ஒரே டைமில் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்ட்டுனா 2 to 5 வந்து கிளாஸஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் அடுத்த நாள் டாப்பிக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் எல்லா நாளுமே மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் இருக்கும். அது பொதுவாக வந்து பொது அறிவா இந்த ஜிஎஸ்ஆ இருக்கும். ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், இல்லை ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், இல்லை பாலிட்டி, இல்லை எக்கனாமிக்ஸ், இல்லைனா வந்து யூனிட் 5, யூனிட் 6 அந்த மாதிரி ஒன்லி வந்து ஜிஎஸ் பேஸ்டு டாபிக்ஸாக தான் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக 7:30 to 9:30 விச் இஸ் அந்த ஈவினிங் டைமில் தான் இருக்கும். இந்த டைம் எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். மீறி எனக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிலபஸை முடிச்சு தரணும், சொன்னபடி கிளாஸை லைவ்ல எடுத்து தரணும், அதுதான் டார்கெட். அதாவது நான் வந்து ஆல்ரெடி எல்லா இப்போ சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையும் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன். ரெக்கார்டட் செஷனாக இருக்குது. அதையும் கொடுத்துட்டு அது எல்லாம் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்குது. நீங்கள் பணத்தை கட்டுறீங்க, எல்லா வீடியோவும் இருக்குது, நீங்கள் போய் வீடியோஸை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் லைவ்ல 1-on-1 கிளாஸஸ் எடுத்து 1-on-1 மென்டாரிங் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது மேபி நீங்கள் ஏதாவது ஒரு இல்லை படிக்கலாமா வேண்டாமான்னு சோர்வடைந்து போகும்போது பேசி மென்டாரிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை வந்து படிக்க வச்சு அப்படியே எக்ஸாம் கொண்டு வர அளவுக்கு அந்த லைவ் மென்டார்ஷிப் தான் இந்த பேட்சோட டார்கெட். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இல்லை. அதனால லைவ் மென்டார்ஷிப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைமை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து 6 o'clockங்கிறது நம்ம வந்து 5 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம் காலையில், இல்லை 7 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். இங்கே 7:30ங்கிறது 8க்கு ஆரம்பிக்கலாம், 9:30, 10:30, 11 வரைக்கும் எடுக்கலாம். உங்களால் பாசிபிள்னா நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்ட்டுனா அந்த செஷன் ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் வந்து அதை திரும்ப பார்த்துக்கலாம். இந்த டைம் மட்டும் மேனேஜபிளாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டைமில் தான் நடக்கும். இருந்தாலும் டைம் வந்து ஸ்டாஃபோட அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்ற வேண்டிய தேவை வரும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அதே போல் அடுத்தது பாருங்கள். இந்த கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு லைவ் பேட்ச். லைவ்ல வந்து உங்க கூட வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து பேசுவாங்க. விச் இஸ் 1-on-1 கிளாஸஸ் இருக்கும். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். எல்லாமே ரெக்கார்டடாக இருக்காது. அதே சமயத்தில் இந்த லைவ் ஏதாவது மிஸ் பண்ணீங்கனாலும் அதை திரும்ப நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி லாங்குவேஜ் பேப்பரில் 100 கேள்வியே 100 மார்க், 150 மார்க் வரும். அப்போது லாங்குவேஜுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 2-2A அண்ட் குரூப் 4 பேட்ச். அண்ட் கணிதத்தில் 25 கேள்வி. அதுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஏரியா பொது அறிவுன்னு வந்தால், இந்த பொது அறிவில் முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், 75 கேள்வி வருதுன்னா 10 கேள்வி அவுட் சோர்ஸில் வருதுன்னா கூட பரவாயில்ல. 65 கேள்வி புக்கில் இருந்து வருதா அதை ப்ராப்பராக எழுதுகிற அளவுக்கு தயாராக இருங்க. இதை பொறுத்த வரைக்கும் 2 டைமில் 2 செக்ஷனாக நீங்கள் பேரலாக தயாராகணும். ஒன்று புக் வைஸும் படிச்சுட்டு வந்துடணும், சிலபஸ் வைஸும் படிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் படிக்கும்போது 2 டேட்டா ஒரே டேட்டா தானே, அப்போ அது 2ஐயும் நம்ம மிங்கிள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டில் வந்து நல்லா ஒரு மாதிரி புரிஞ்சிக்கலாம். பட் படிக்கும்போது பேரலாக ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணாலும் முன்னாடியே படிச்சிருந்தாலும் நீங்கள் முன்னாடியே படிச்சுட்டீங்க, நல்ல தரவான ஆஸ்பிரண்ட்னா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன, அந்த புத்தகத்திலேருந்து ஒரு 200 கேள்வி எடுத்து டெஸ்ட் போட்டு பாருங்க. 200க்கு 200 வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு 190 வாங்கிட்டீங்க. நீங்கள் படித்த ஆஸ்பிரண்ட் புத்தகத்தை படிக்காதீங்க, விட்டுருங்க. நான் நல்லா படித்த ஆஸ்பிரண்ட்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்திலேருந்து ஒரு 200 கேள்வி டெஸ்ட் கொடுத்தா அதில் 100 கேள்வி கூட சரியாக எழுதாமல் பண்ணிட்டு இருந்தாலும் படித்த ஆஸ்பிரண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால ஃபேஸ் த ஹார்ஸ் ரியாலிட்டி, ஃபேஸ் த ட்ரூத். உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் படிச்சுட்டேன்னு நம்பிட்டு இருக்கக்கூடாது. உண்மையிலே பதில் தெரியுதா டெஸ்ட் போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணதும் சரி, நான் படித்ததில் ஸ்கூல் புக் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கவனமாக படிக்கிறீங்க. ஜிஎஸ்க்கு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதற்கு அடுத்தது தான் அவுட் சோர்ஸ். கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாவெல்லாம் நடத்திடுறோம். இருக்க எல்லா அவுட் சோர்ஸ் புத்தகத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டு கம்பல்சரி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் அப்படிலாம் இல்லை. என்ன தேவையோ அந்த ஏரியாவை தான் நடத்த முடியும். அவுட் சோர்ஸ் புக்கு போயிட்டே இருக்குது. அதற்கு ஒரு அளவே இல்லாத மாதிரி நீங்கள் இந்த அவுட் சோர்ஸை படிக்கிறதா, தமிழில் இருக்க அவுட் சோர்ஸை படிக்கிறதானே தெரியாத அளவுக்கு அவுட் சோர்ஸ் நிறைய போயிட்டே இருக்குது. அதனால என்ன தேவையோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துடுறோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 கேள்வி கேட்குறாங்களா, ஒரு 95, 98ன்னு எழுதுகிற அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான அந்த அவுட் சோர்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். சிலபஸ் வைஸ் எடுக்கும்போது அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம எந்த மெட்டீரியலும் கொடுக்குறதில்ல. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறது தான். நான் புத்தகம் அனுப்புகிறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளாஸ் நடத்துகிறேன், கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியலன்னா நான் கிளாஸில் என்ன பிடிஎஃப் யூஸ் பண்ணுறனோ அதை வந்து கொடுத்துறேன். போர்டில் எழுதி போட்டது, இல்லை வேறு ஏதாவது பிடிஎஃப் வச்சு எடுத்தால் கூட அதையெல்லாம் கொடுத்துறேன். அதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, கிளாஸில் சிலபஸ் வைஸ் நடத்துகிறேன், கதை கேட்குறீங்க, தமிழில் படிக்கிறீங்க, மேத்தமெட்டிக்ஸை படிக்கிறீங்க, தொடர்ந்து இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பாஸ் ஆகுறீங்க, வேலைக்கு போகிறீங்க. இதுதான் நம்மளோட பிளான். இப்படி தான் நம்ம சிஸ்டம் வந்து செயல்படுது. இப்படி தான் நம்ம வந்து கிளாஸ் கொண்டு போக போகிறோம். அண்ட் இது வந்து லைவ் கிளாஸாக இருக்கும். இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிடையாது, லைவ் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 200 பேரை ஒரு பேட்ச்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு பேட்ச்குள்ளேயும் ஒரு 100, 200ன்னு சொல்லி நம்ம மாணவர்களை கொண்டு வந்துட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக குரூப் 1க்கான பேட்ச். குரூப் 1 பேட்ச் தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான பேட்ச். ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. அப்போது குரூப் 1 எப்படி படிக்கிறது, நம்ம வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு போகிறது அப்படின்னா, மற்ற எக்ஸாமுக்கும் நமக்கும் உள்ள மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, மற்ற எக்ஸாமில் லாங்குவேஜ் பேப்பர் 100 கேள்வி, இங்கே லாங்குவேஜ் பேப்பரே கிடையாது. டைரெக்டாக எல்லாமே ஜிஎஸ் பேப்பர்.
அப்போ ஜிஎஸ்ஸை எப்பவும் போல 2 விதமா படிக்கணும். ஒண்ணு சிலபஸ் வைஸ் படிக்கணும். சிலபஸ் வைஸ் நெறைய படிக்க வேண்டியது இருக்கு. எக்கச்சக்கமா படிக்கணும். அண்ட் அதே போல ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். இந்த ஸ்கூல் புக் வைஸ் 11, 12 சேர்த்து படிக்கணும். நீங்க குரூப் 4க்கே படிச்சா கூட நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா 11, 12 புத்தகத்த படிச்சிருங்க. பாலிட்டி எல்லாம் 11, 12வது புத்தகத்த படிச்சிரணும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பாருங்க இதுல சொல்லியிருப்போம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா 12வது புத்தகத்துல 12 நாள்ல 12 சாப்டர் படிச்சிரலாம். ஒரு நாளைக்கு 2 சாப்டர் மட்டும் படிச்சீங்கன்னா 6 நாள்ல முடிச்சிடலாம். ஒரு 6 நாள் அந்த அந்த புத்தகத்தை ஒவ்வொரு 2, 2 சாப்டரா படிச்சுட்டு வந்தா, அந்த 12வது புத்தகத்துல இருக்க பாலிட்டிங்கிற டாபிக் முடிஞ்சு போச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க 30 நாள், 40 நாள்னு சொல்லி எஃபோர்ட்ஸ் போட்டு கரெக்ட்டா பிளான் பண்ணி ஸ்கெட்யூலா ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கையும் முடிச்சிருப்பீங்க, சிலபஸ் வைஸும் முடிச்சிருப்பீங்க. ரேண்டமா அங்கொன்னு, இங்கொன்னு, அங்கொன்னு, இங்கொன்னா படிக்கிறது, இல்ல அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லி எதையாவது ஒரு யுபிஎஸ்சி மெட்டீரியல் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கிறது. அந்த தப்பு தான் நெறைய பேரு பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப 11, 12 புத்தகத்த நீங்க குரூப் 4 ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், குரூப் 1க்கான ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் படிக்கணும். குரூப் 1க்கான ஸ்டூடெண்ட்டா இருந்தா ஒரு 200% கண்டிப்பா படிச்சே ஆகணும். அண்ட் சிலபஸ் வைஸ் வந்து இப்போ பாலிட்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு. 3 கிளாஸ் முடிஞ்சு இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 4வது கிளாஸ்ல இருந்தா இப்போ இன்னைக்கு 4வது கிளாஸ்னா 4வது கிளாஸ்ல இருந்தா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். இது நம்ம திரும்ப எடுக்கிற அளவுக்குலாம் நேரம் இருக்காது. ஏன்னா எக்ஸாம் வந்து செப்டம்பர்லயே சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்து முடிச்சுட்டு, முடிச்ச சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் ஒரு தடவை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை குயிக் ரிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு பரீட்சைக்கு போனாலே நேரம் வந்து சரியா போயிடும். ஸோ அப்போ இது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும். இப்போ நீங்க 4வது கிளாஸ் வரீங்க அல்லது 5வது கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, முதல் 4 கிளாஸ டைம் ஒதுக்கி நீங்க வந்து வீடியோஸ பார்த்துறணும். அப்படிதான் வந்து இந்த பேட்ச் வந்து போகும். அண்ட் ஸ்கூல் புக் வைஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். புக் வைஸ் நம்ம வந்து படிச்சுக்கலாம். நெறைய வந்து டெஸ்ட் கொஸ்டின் குடுக்குறோம். அந்த டெஸ்ட் கொஸ்டின வந்து நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. புக் வைஸ் இப்போ 6வது புத்தகம், 7வது புத்தகம் டோட்டலா புக் வைஸாவும் கொஸ்டின் இருக்கு. இல்ல சாப்டர் வைஸாவும் கொஸ்டின் இருக்கு. நீங்க எப்படி படிக்கணுமோ அதற்கு தகுந்த மாரி குடுக்குற ஸ்கெட்யூல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆளாளுக்கு ஒரு ஸ்கெட்யூல் எடுத்துட்டு வராதீங்க. அப்படி நம்ம வேலை செய்ய முடியாது. அது நான் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சரி, இல்ல நம்ம ஸ்டூடெண்ட்டே பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இன்னைக்கு சாப்டர்ல டெஸ்ட் குடுங்க. எனக்கு 5வது சாப்டர்ல டெஸ்ட் குடுங்க. எனக்கு 7வது சாப்டர் அப்படி நம்ம வேலை செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. அப்போ எல்லாருக்கும் 6வது சாப்டர் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா, 6வது சாப்டர் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுத வேண்டியதுதான். எல்லாரும் 7வது புத்தகம் படிச்சுட்டு வாங்கன்னா, 7வது புத்தகம் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுத வேண்டியதுதான். அந்த சிஸ்டம நான் குடுக்குற ஸ்கெட்யூல தயவு செஞ்சு ஃபாலோ பண்ற மனநிலையோட கோர்ஸ்க்குள்ள வாங்க. சரி. அதேபோல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்பலாம் வெயிட்டேஜ் இல்ல. குறைஞ்சு போச்சு. அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ன்னு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுறாங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல அல்லது தமிழ்நாடு சார்ந்து நம்ம படிச்சிருப்போம்ல. முன்னாடி எல்லாம் இப்போ நம்மை காக்கும் 48, நான் முதல்வன் திட்டம்னு அந்த மாரி திட்டங்கள் ரிலேட்டடா வந்துருது. இந்தியா சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் குரூப் 1ங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். இது குரூப் 4, 2, 2ஏன்னு போகும்போது இன்னுமே முன்னாடிலாம் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு ஒரு சாப்டரே இருந்தது. 10 சாப்டர்னா 10 யூனிட்னா அதுல ஒரு யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப அந்த மாரி கிடையவே கிடையாது. எல்லா யூனிட்ல இப்ப ஜியோகிராஃபில கடைசில கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டில கடைசில கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி போயிடுச்சு. ஸோ பட் படிக்கணும். பட் முன்ன இருந்த அளவுக்கு ரொம்ப அதிக ஓவர் வெயிட்டேஜா இல்ல. அப்போ எப்படி படிக்கலாம்? மந்த்லி மேகசின புடிச்சுக்கிறோம். இந்த ஜனவரி 2026ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு 100 கேள்வி. ரொம்ப கிறிஸ்பா கரெக்ட்டா 100 கேள்வி. அப்ப நீங்க மொத்தம் ஒரு 6 மாசத்துக்கு 9ஆம் மாசம் பரீட்சைன்னா ஒரு 8 மாசத்துக்கு படிக்கிறீங்கன்னா கூட, அந்த 8 மாசத்துக்கு 100 கேள்வின்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 கேள்விகள். ஒன் லைனரா அல்லது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேட்டரியா இருக்க மாரி ஒரு 800 ஷார்ப்பா ஒரு 800 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு வச்சுட்டு போனா, அதுலருந்து வரத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாரி மேகசின் மந்த்லி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ கவர் பண்ண போறோம். ஸோ இதான் பேட்டர்ன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதுதான் கோர்ஸோட பிரைஸ். 9,900 ₹9,999 அந்த மாதிரி வந்து பிரைஸ். ₹10,000 அந்த பிரைஸ்ல இருக்கு. இப்ப அத குறைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். 5,999ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட வெப்சைட் www.gkshankar.com இந்த வெப்சைட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட் 2 2A ஆகட்டும், குரூப் 4 பேட்ச் ஆகட்டும், குரூப் 1 பேட்ச் ஆகட்டும், அதுல டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட். ஏன் அந்த டெஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டே இருக்குன்னா, நீங்க வந்து பழைய ஆஸ்பிரண்ட் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கு போயிடுங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து பல்கா இருக்கும் சிலபஸ். புது ஆஸ்பிரண்டா உள்ள வந்தீங்கன்னா, இந்த சிலபஸ் வந்து ரொம்ப பல்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ! எனக்கு 6வது புத்தகத்த முழுசா படிச்சுட்டு வந்து பரீட்சை எழுதுங்க அப்படின்னா, இன்னும் நான் ஒரு தரம் கூட 6வது புத்தகத்த படிக்கலன்னா எனக்கு அதிகமா இருக்க மாரி இருக்கும். 11வது புத்தகத்துல 5 சாப்டர் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா, ஃப்ரெஷரா இருந்தா சிலபஸ் பல்கா இருக்க மாரி இருக்கும். அப்போ ஏற்கனவே படித்த மாணவரா இருந்தீங்க, எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா, நீங்க இதே கோர்ஸ் தான். இதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ன்னு தனியா வந்து ஒரு பேட்ச பிரிச்சு, அதுல வந்து உங்களுக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போயிடலாம். அண்ட் எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். குரூப் 1 இருந்தாலும் 2 2A இருந்தாலும் லைவ் கிளாஸஸ் தான். மோஸ்ட்லி குரூப் 1 மட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கும். இத நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 2A வந்து அதிகமா தமிழ் மீடியமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகமா இங்கிலீஷ் மீடியமா இருக்கும். அது என்ன இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ்ல தான் பேச போறோம். ஆனா யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து இங்கிலீஷா இருக்கும். இப்போ லட்சுமிகாந்த் புத்தகத்தோட பிடிஎஃப் எடுத்து போட்டு நடத்துவோம். அப்போ ஃபுல்லா இங்கிலீஷா இருக்கும். ரொம்ப பியூரா எனக்கு தமிழ்ல இருந்தா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அது உங்களுக்கு சூட் ஆகாது. இந்த பேட்சே சூட் ஆகாது. கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் இந்த இத வந்து நீங்க இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இப்போ எக்கனாமின்னு சொல்லி ரமேஷ் சிங் அவர்களோட பிடிஎஃப் வந்து அந்த புத்தகத்துல இருக்க பிடிஎஃப் எடுத்து போட்டு நடத்துறோம் அப்படின்னா,
அப்ப அத பார்த்த உடனே நீங்க வந்து இல்லையே எனக்கு மெட்டீரியல் தமிழ்ல வேணும் அப்படின்னா, அது இல்ல. அது டிரான்ஸ்லேட் பண்ற அளவு நேரமும் இல்ல. அதனால கொஞ்சம் இதுல யூஸ் பண்ற பிடிஎஃப் எல்லாம் பைலிங்குவலா எனக்கு புரிஞ்சுக்க முடியும். இங்கிலீஷ்ல இருந்தா கூட என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கேயும் வந்து ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க அத சாப்டர் வைஸ் வந்து எந்த சாப்டர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது தினம் டெஸ்ட் நடக்கும். டெய்லி வந்து நீங்க அந்த அந்த ஸ்கூல் புக்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். அதோட பிடிஎஃப்பும் வந்து குடுத்துருவாங்க. வாங்கி நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். அது எல்லாம் சிலபஸ் வைஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும். இப்போ பாலிட்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு. 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 4வது கிளாஸ் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மேபி நீங்க 4, 5ன்னு போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் என்ன முடிச்சிருக்குமோ அதெல்லாம் ரெக்கார்டட் செஷனா இருக்கும். அதை பார்த்துக்கலாம். மறுபடியும் எடுக்கிறதுக்கான நேரம் குறைவா தான் இருக்கு. சரி, அதே போல வீக்லி வந்து ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்கும். ஒரு Zoom மீட் மாதிரி ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்கும். பேசணும். நான் நெறைய படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. ஆனா, அது ஹார்ஷா சொல்லணும்னு இல்ல. பட் ஆனா கூட ஃபேக்சுவலா என்ன நடக்குதுங்கிறத சொல்றேன். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 2 கேள்வி கேட்கும்போது அத சொல்ல தயங்குவாங்க. அந்த கேள்விய கேட்டு டிமோட்டிவேட் பண்ணணுங்கிறது டார்கெட் இல்ல. பட் இன்னும் படிக்கணும். நமக்கு டக்குன்னு பதில் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படியாவது உணர்த்தணும்ல. அப்பதானே மாணவர் வந்து இன்னும் மேலும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த டிஸ்கஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து கேள்வி கேட்கறது அந்த மாரியான செஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே போல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ்னா, ஒரு வாரம் டிஸ்கஷன், ஒரு வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி மாறி மாறி இருக்கும். ஸோ இது இது இந்த மாரி தான் வந்து கிளாஸஸ் வந்து போகும். ஸோ இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். குரூப் 2, 2A எல்லாம் ஏப்ரல் பேட்ச்க்கான பேசிக்ஸ் தான் பேசியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிட்டு ப்ராப்பரா வந்து ஜாயின் பண்ணுங்க. நார்மலா நீங்க www.gkshankar.com அந்த வெப்சைட்லயே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் விச் இஸ் 73589 735891058 இந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு. மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால் பண்ணாதீங்க. அந்த ஸ்பாம் கால் மாதிரி போட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு 1 நாள் வெயிட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மெசேஜஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க டைம் எடுத்து தான் ரிப்ளை பண்றாங்க. ஈவன் நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்றதுக்குன்னே நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட வந்து குடுத்துருக்கோம். நம்ம ஸ்டாஃப் அவங்ககிட்ட குடுத்துருக்கோம். இப்போ அவங்க வந்து ஒரு காலையில ஒரு 10 மணிலேருந்து சாயந்திரம் ஒரு 5, 6 மணி வரைக்கும் ரிப்ளை பண்ணலாம். அப்படிதான் அவங்களால பண்ண முடியும். ரொம்ப போட்டு நம்ம 24/7 எப்போதும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுங்க. சனி, ஞாயிறா இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. ரிப்ளை வரும். 100% ரிப்ளை வரும். எந்த இதுவும் நம்ம வந்து பண்ண போறதில்ல. அண்ட் நீங்க கோர்ஸும் வந்து ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளோட புக்ஸுமே நீங்க வந்து ஆப்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் வெப்சைட்டுக்கே போக தேவையில்ல. புக்ஸுமே நீங்க வந்து ஆப்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் டவுன்லோட் பண்றீங்க. ஆப்லயே வந்து புக்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதிலயே பிரிண்டட் புக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அதிலயே பார்த்தீங்கன்னா, புக்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். இப்போ கோர்ஸ் அண்ட் புக்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாமே எவ்ரிதிங் இன் தி ஆப். இல்லனாலும் நீங்க டைரக்ட்டா வெப்சைட்ல போயிட்டு அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போத் புக்ஸ் அண்ட் ஆப் எல்லாத்தையுமே. எத பண்ணாலும் வாட்ஸ்அப்ல தயவு செஞ்சு திரும்ப சொல்லுங்க. புக் வாங்கியிருந்தா புக் வாங்கிட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்து சொல்லுங்க. ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஆப்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்ப வந்து வாட்ஸ்அப்ல ஒரு முறை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு வந்து அவங்கள ஸ்டூடண்ட்ஸ ஆர்கனைஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கவனம். ஸோ இதுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதற்கான அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க. அண்ட் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தொடர்ந்து படிங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டா, போல்டா வந்து படிங்க. எலக்ஷன் டைமு அதனால நியூஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நெறைய நியூஸ் குடுத்துட்டே இருப்பாய்ங்க. இதாச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிஸியாவே இருக்கும். ரொம்ப ட்ரெண்ட்லயே இருக்கும் எல்லா நியூஸ் சேனலும். இந்த டைம்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிறக்கூடாது. அதையெல்லாம் உட்காந்து எதையாவது பார்த்துட்டு இருக்காங்க. தேவை தான், நல்ல விஷயம் தான். யாருக்கு வோட் பண்ணணும், என்ன ஏது அதெல்லாம் முடிவு பண்ணி ப்ராப்பரா ஜனநாயக கடமைய ஆற்றுங்க. அதெல்லாம் ஓகே. பட் படிங்க. நேரத்த விட்றாதீங்க. நேரம். நேரம் ரொம்ப ரொம்ப காலம் கண் போன்றது கூட இல்ல. உயிர் போன்றது. அதனால போனா வரவே வராது. அது அது மனசுல வச்சு தெளிவா படிங்க. நன்றி. வணக்கம். தேங்க் யூ. டாடா.